ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்லேருந்து புதினா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அதை தனியாக பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி அழுகி போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது மழை காலத்துனால. இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே 4-5 குச்சி இருக்கும். அதில் இந்த மாதிரி ரூட்டோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரூட் இல்லாமல் இருக்கும்ல, இதோ இந்த மாதிரி, இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரூட்டோட குச்சியாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற லீஃப் தனியாக எடுத்து வச்சுட்டு, இது நம்ம இப்போது வீட்டிலே நம்ம புதினா வளர்க்கலாம். அதுக்கு என்ன டிப்புன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது வாங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வாங்கின புதினாவை இதோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சேன். எத்தனை புதினா விட்டுருக்குது பாருங்களேன். இதில் இப்போ தான் துளிர் விட்டுருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த தடவையும் இந்த குச்சியெல்லாம் இப்படி தான் மண்ணில் போட்டு வைக்க போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த குச்சி, இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட் மாதிரி இருக்கிறத மண்ணுக்குள்ளே நல்லா சொருகி விடலாம். அதுவே நல்லா உள்ளே போயிடும். நின்றுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா குச்சியும் நம்ம அங்கங்கே வச்சு விட்டு, இங்கே துளசி இருக்குது, இதுக்கு சைட்லேயும் நம்ம வச்சு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வீட்டிலே புதினா எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.